எக்கனாமிக்ஸ்ல முக்கியமா நீங்க படிக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் 2க்கு இந்தியன் எக்கனாமிக் கீ கான்செப்ட் சங்கர் கணேஷ் அந்த புத்தகத்தையும், எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு 2024-25 அதையும், பட்ஜெட் 2025 அது படிக்கணும். அடுத்தது தமிழ்நாடு சோசியல் வெல்ஃபேர் .gov.in அந்த வெப்சைட்ல சொல்லக்கூடிய திட்டங்கள். அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அந்த வெப்சைட்டினுடைய தகவல்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா டிஐபிஆர் டிஎன் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் தமிழ்நாடு அந்த வெப்சைட். ஸோ அதுல இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும்னாக்கா ஓரளவுக்கு கோத்ரூ பண்ணிடணும். இது கூட அடிஷ்னல் ஒர்க்கா தான் உங்களுடைய தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லக்கூடிய 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கு கூட படிச்சுக்கிட்டா போதுமானது. எக்கனாமில 20 out of 20 நீங்க எடுக்க முடியும். ஸோ இந்த தகவல்கள் எல்லாத்தையும் நீங்க வந்து தவறாம படிக்கணும். We have to handle the failures with stout heart. Do something, come up to the level and kick that. You can be very ambitious in what you tackle. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராயர் ஸ்டடி சர்க்கிள். ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி படிக்கணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பார்த்துருந்தோம். குரூப் 4 என்னென்னலாம் தவறுகள் பண்ணோம், அதை எப்படிலாம் திருத்திக்கணும், அடுத்ததாக வந்து குரூப் 2 உடைய சிலபஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன அதனோட கண்டினியூஷன் தான் இதில் பண்ண போகிறோம். அதில் யூனிட் 6 வரைக்கும் பார்த்துருந்தோம். யூனிட் 6 வரைக்கும் நம்ம எப்படி படிக்கணும், அதை மட்டும் எப்படி படிக்கணும், என்னென்னலாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக படிக்கணும், எங்கெங்கிருந்தெல்லாம் நோட்ஸ் எடுக்கணும், அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துருந்தோம். தென் அடுத்ததாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா அடுத்து முக்கியமான சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி நிர்வாகம், அடுத்ததா இந்திய பொருளாதாரம். இது ரெண்டுத்தையும் எப்படி படிக்கணும், எந்தெந்த ஏரியாஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதை பார்க்க போறோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம முக்கியமான தலைப்பான இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு, அதை வந்து நம்ம எப்படி படிக்கணும், எந்தெந்த ஏரியாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும், அதை படிக்க போகிறோம், அதை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா யூனிட் 5 தென் இந்தியன் எக்கனாமி. ஸோ இந்தியன் எக்கனாமி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இந்தியன் எக்கானமி அதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சமான ஏரியா ஆஃப் ஃபோக்கஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்திய பொருளாதாரம் சார்ந்து ஒரு 2 கேள்விகள் அல்லது 3 கேள்விகள் இடம்பெறும். இந்திய பொருளாதாரம் சார்ந்து எத்தனை கேள்விகள் இடம்பெற போகுது, மொத்தத்துக்கு நம்ம யூனிட் 5க்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 20 கொஸ்டின்ஸ் அப்படின்னா இந்த இந்தியன் எக்கனாமி ஓரியன்டான சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 2 to 3 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஸோ இதுக்கு எந்த மாதிரியான இடத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 5 year பிளான்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 5 year பிளான்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கால்குலேஷன், அடுத்ததா இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக்கல் பாலிசிஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தென் பேசிக் கான்செப்ட்ஸும் சொல்லக்கூடிய ரேஷியோஸ், அதாவது சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், தென் வந்து பாத்தீங்கன்னாக்கா பேங்கிங் டெர்மினாலஜிஸ், பேங்கிங் டேர்ம்ஸ், இது போன்ற ஏரியாஸ்குள்ள நீங்க கால்குலேஷன் போட்டு எடுத்து படிச்சீங்கனாலே, முக்கிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தீங்கனாலே நீங்க எவ்வளவு போயிட்டுனாக்கா 2 to 3 கொஸ்டின்ஸ் எடுத்துடணும். ஸோ தென் அடுத்தது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. இது டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. அந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 to 12 கொஷின்ஸ் வரலாம். ஸோ இந்த 10 to 12 கொஷின்ஸ் எப்படி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். தென் இதுக்கு அடுத்தது ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு. இந்த ஏரியாஸ்குள்ள வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 2 கொஷின்ல இருந்து 3 கொஷின்ஸ் நீங்க ஏரியாவை கவர் பண்ணலாம். ஸோ டோட்டலா இருக்கக்கூடிய 20 கொஷினை பிரிச்சு படிச்சீங்க அப்படின்னும் போது இந்த இந்தியன் எக்கனாமி அந்த ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஃபுல் மார்க்ஸ் கெட் பண்ணலாம். ஸோ தென் வந்து பாத்தீங்கன்னாக்கா
இந்த ஏரியாஸில் இருக்கக்கூடியது. இந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் வேரியபிள் ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஸ்கீம்ஸு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயும் முக்கியமாக சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஈஸியாக மார்க்ஸ் கெட் பண்ணலாம். ஸோ தென் அதில் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது, அது எங்கெங்கே இருந்து படிக்கணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. அதுக்கு கீழே கொடுத்துருக்க முதல் டாபிக் என்ன அப்படின்னாக்கா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, இந்திய எக்கானமியின் தன்மைகள் அப்படின்ற ஒரு டாபிக், நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி. ஸோ இதுக்கு நீங்க எங்க போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ் புக்ல இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, அதை படிச்சீங்கனாலே உங்களுக்கு போதுமானது. சரி, இந்த எக்கனாமி இந்தியன் எக்கனாமியோடைய பேசிக்ஸ் ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க யூ கேன் டைரக்ட்லி கோ டு தி தமிழ்நாடு பக்கம் இல்லாம இந்தியன் எக்கனாமி ஹோல்லா நேஷனல் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இந்தியன் எக்கனாமி கீ கான்செப்ட்ஸ் சங்கர் கணேஷ் அப்படின்றவரோட புத்தகம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த புத்தகத்தை நீங்க ஆன்லைன்லயும் அவைலபிள் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா டவுன்லோட் பண்ணி கூட நீங்க படிச்சுக்கலாம். ஸோ இந்தியன் எக்கனாமி கீ கான்செப்ட்ஸ் சங்கர் கணேஷ், அதை படிச்சீங்க அப்படின்னும் போது நீங்க இந்த நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய பேசிக் எக்கனாமிக் கீ கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியா படிக்கிறதுக்கு ஏதுவா அமையும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்தியன் எக்கனாமி கீ கான்செப்ட்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி சங்கர் கணேஷ் அவருடைய புக்கை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்கா 5-year பிளான் மாடல்ஸ். இந்த 5-year பிளான் மாடல்ஸ் பேசிக்காவே எங்க இருந்து கேட்கறாங்க அப்படின்னாக்கா 12th எக்கனாமிக்ஸ் புக்ல இருந்து தான் கேட்கறாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா டைரக்டா நீங்க அதுல இருந்தே படிச்சுக்கலாம். 5-year பிளான்ஸ் மாடல்ஸ் அது எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுல இருந்து படிச்சுக்கலாம். அடுத்தது பிளானிங் கமிஷன் அண்ட் நிதி ஆயோக். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க எங்க படிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கூல் புக்லேயே இந்த பிளானிங் கமிஷன் திட்டக்குழு பத்தியும் நிதி ஆயோக் பத்தியும் கொடுத்துருக்காங்க 12th எக்கனாமிக்ஸ் புக்லேயே, அதே இடத்துல நீங்க படிச்சிடலாம். அடுத்தது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்தியன் எக்கனாமி கீ கான்செப்ட்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி சங்கர் கணேஷ் அவரோட புக்லேயே கவர் பண்ணியிருப்பாங்க, சூப்பரா கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்த நீங்க அப்ரோச் பண்ணிக்கலாம். அடுத்தது பிஸ்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசி. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கீ கான்செப்ட்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அதுலேயே நீங்க படிங்க. ஸ்கூல் புக்ல இருக்கிற கண்டென்ட்டை ஜஸ்ட் ஓவர் வியூ பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கூல் புக்ல இருந்து வராதுன்னு சொல்லலை, ஸ்கூல் புக்ல இருந்து தான் வரப்போகுது. ஆனா ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கக்கூடிய மேலோட்டமான அந்த டெஃபினேஷனை வச்சு உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னாக்கா கொஷின் பேப்பரை அப்ரோச் பண்ண முடியாது. இன்டெப்த் நாலேஜ் தேவைப்படுது. அந்த இன்டெப்த் நாலேஜ் வந்து எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த கீ கான்செப்ட் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அதுல இருக்குது. இல்ல சார் நான் இன்னும் அட்வான்ஸா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்தியன் எக்கனாமி ரமேஷ் சிங் அவருடைய புத்தகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை கொஞ்சம் நீங்க படிக்கலாம், உங்களுக்கு மெயின்ஸ் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்தியன் எக்கனாமி ரமேஷ் சிங் அவருடைய புக்கும் படிக்கலாம், அல்லது சங்கர் கணேஷ் புக்கும் படிக்கலாம். சார் நான் இந்த அளவுக்கு படிக்கணுமான்னு கேட்டா குரூப் 2க்கு நீங்க இப்படி படிச்சு தான் ஆகணும். ஏன்னா கொஷின் பேப்பரோட ட்ரெண்ட் அப்படின்றது ஈக்குவல் டு தி யூபிஎஸ்சியா மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால நீங்க இதெல்லாம் படிச்சு தான் ஆகணும். ஸோ தென் அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். இதுக்கும் உங்களோட 12th புக்ல இருக்கு, அதை படிச்சுக்கோங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல் கிரவுத், ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ். அதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களோட நம்மளுக்கு பிஐபி அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்கு, யூனியன் கவர்மெண்டோட வெப்சைட் பிஐபி பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அப்படின்ட்டு. இந்த பிஐபி வெப்சைட்ல இருக்கக்கூடியதை ஒரு சில டாபிக்ஸை நீங்க போய் படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததா இருக்கக்கூடிய டாபிக் ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ். அந்த ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ் அந்த டாபிக்கை நீங்க எங்க படிக்கலாம் அப்படின்னாக்கா சோஷியல் வெல்ஃபேர் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்டோடைய tnsocialwelfare.gov.in அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. ஸோ சோஷியல் welfare.gov.in. ஸோ இவங்களோட வெப்சைட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன இருக்கும் அப்படின்னா இம்பார்ட்டன்டான ஸ்கீம்ஸ், அடுத்தது அந்த ஸ்கீம்ஸோட அப்டேஷன்ஸ் இந்த இடத்துல இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா அந்த ஸ்கீம்ஸையும் அந்த அப்டேஷன்ஸையும் நீங்க ஒரே இடத்துல படிச்சுக்கலாம். ஸோ அதை வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும்.
நமக்கு நாமே திட்டமாகட்டும், அடுத்தது சதக் யோஜனா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரியான வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் வெல்ஃபேர் அந்த வெப்சைட்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ அதை நீங்க படிச்சுக்கோங்க. அடுத்தது பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் தமிழ்நாடு அதை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த் அது மாதிரியான டாபிக் நம்மளோட 12th புக்ல லாஸ்டா ஒரு சாப்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாப்புலேஷன், ஹெல்த் அதை பத்தின ஒரு இது கொடுத்துருப்பாங்க. 12th புக்ல அவைலபிளா இருக்கும். எக்கனாமிக்ஸ் புக்ல, ஸோ எக்கனாமிக்ஸ் புக்ல அவைலபிளா இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா கோ த்ரூ பண்ணிக்கலாம். தமிழ்நாடு ஜாகிரபி, அடுத்தது அதே போல தமிழ்நாட்டினுடைய இந்த எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், அந்த நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்ட்ரி அவங்கள பத்தின தகவல்கள் எல்லாமே நம்மளுடைய பள்ளி புத்தகத்துல இருக்கு. அதை நீங்க என்ன பண்ணலாம், தவறாம கண்டிப்பா படிக்கணும். அடுத்ததாக இருக்கக்கூடிய சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் த சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சோசியல் சயின்ஸ் புக்ல இருக்கு. 10th சோசியல் சயின்ஸ் புக்ல அந்த டாபிக் இருக்கு. அதையும் நீங்க என்ன பண்ணணும்னாக்கா போய் படிக்கலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆஃப் ஃபார் வேரியஸ் செக்ஷன் ஆஃப் பீப்புள், ரேஷனல் பிஹைண்ட் த ரிசர்வேஷன் பாலிசி. ஸோ இந்த ரிசர்வேஷன் பாலிசி கவர்மெண்டோட வெப்சைட்ல tn.gov.in அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ரிசர்வேஷன் பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரிசர்வேஷன் பாலிசி அதை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அதை ஈஸியா படிச்சுக்கலாம். அந்த இடத்துல படிச்சீங்கன்னா தான் உங்களால கொஷினுக்கான ஆன்சரை ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதை நீங்க படித்துக்கோங்க. tn.gov.in அந்த வெப்சைட்ல, தமிழ்நாடு கவர்மெண்டோடைய வெப்சைட்ல ரிசர்வேஷன் பாலிசி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க படிச்சுக்கலாம். ஸோ அடுத்தது எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, ரொம்ப முக்கியமான டாபிக். எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பப்ளிக் வெல்ஃபேர் பாலிசிஸ் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க கவர்மெண்ட். அது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட சோசியல் வெல்ஃபேர் அந்த இதுல இருக்கு. அடுத்தது ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரி, ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரி, டிஎன் ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரி, அவங்களோட வெப்சைட். அந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாம இது கூட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு, முதல் முறையா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய எக்கனாமிக் சர்வே, எக்கனாமிக் சர்வே 2024-25 இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. அதை நீங்க படிக்கணும். அடுத்ததா வந்து நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கமிட்டி ஒன்று போட்டிருக்கோம். மிஸ்டர் ஜெயரஞ்சன் அவரோட தலைமையில ஒரு குழு போட்டிருக்கோம். அந்த குழுவினுடைய அறிக்கை என்ன சொல்லுது அதையும் நீங்க என்ன பண்ணணும், படிக்கணும். எக்கனாமிக் கமிட்டி பொதுவாகவே எல்லா கமிட்டியினுடைய இது எல்லா கமிட்டியினுடைய ரிப்போர்ட்ஸையும் படிக்கணும். அதுல தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பிளானிங் கமிட்டி அதை ஒன்று நியமிச்சிருக்காங்க. அந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட்ஸ் வந்து கமிட்டி ரிப்போர்ட்ஸை ஒரு கோ த்ரூ பண்ணிக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம். அடுத்ததா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து படிக்கணும். ஸோ பட்ஜெட், தமிழ்நாடு பட்ஜெட்டை நீங்க வந்து அனலைஸ் பண்ணி படிச்சுக்கணும். அது படிச்சீங்கனாலே உங்களுக்கு எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இன் சோஷியோ டெவலப்மெண்ட், அந்த டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து கவர் பண்ணிடலாம். அடுத்ததா இருக்கக்கூடிய டாபிக் பாலிட்டி. பாலிட்டிக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் உங்களுடைய 6th to 12th இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் ரிலேட்டடான தகவல்கள் அனைத்தையும் படிக்கணும். அடுத்ததா உங்களுடைய ரெஃபரன்ஸ் கைடா நீங்க எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்தியன் பாலிட்டி, லக்ஷ்மிகாந்த் அவருடைய புக்கை வந்து நீங்க என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். தென்
அது கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ரீசன்ட் அமெண்ட்மெண்ட் அண்ட் ஆர்டிகல்ஸ் அதை வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல வந்து இருக்கக்கூடியது அனைத்தையும் நீங்க என்ன பண்ணணும்னா படிக்கணும். எஸ்பெஷலி தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலேட்டடான டாபிக்ஸ், எஸ்பெஷலா கவர்னரா இருக்கட்டும், அடுத்ததா வந்து சொல்லக்கூடிய பிரசிடென்ட், ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சுத்தி என்னென்ன கான்ட்ரவர்சிஸ் போகுது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்க பாலிட்டியில படிச்சு ஆகணும். பாலிட்டியில ஈஸியா கொஸ்டின் பேப்பரை ஆக்சஸ் பண்ணலாம். எப்போ அப்படின்னா பிஒய்க்யூஸ் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமா பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணலாம், மார்க்ஸை கெட் பண்ணலாம். அது பாலிட்டி படிக்கும் போது, பாலிட்டின்னு இல்லை, ஜென்ரலாவே ஒரு சப்ஜெக்ட் படிக்கும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மெத்தடாலஜியை யூஸ் பண்ணிக்கலாம். சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸோட நிறைய மெத்தடாலஜி LAP அப்படின்னு சொல்லக்கூடியது, லியர்னிங், அடுத்ததா அப்ளையிங், பிராக்டிசிங். ஸோ இதுதான் நீங்க சக்சஸ்ஃபுல்லான ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணணும்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய படிக்கணும். செய்தித்தாள்கள் மற்றும் மேகசின்ஸ், அடுத்ததா வந்து சொல்லக்கூடிய புத்தகங்கள், லக்ஷ்மிகாந்த் புக்கு, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கூல் புக்கு, இது எல்லாத்தையும் படிக்கணும். படிச்சதை அப்ளை பண்ணணும். ஒரு சினாரியோ, ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு கான்ட்ரவர்சி பாக்குறீங்களா, இப்ப குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் அவரை படிச்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நேத்து நியூஸ் பேப்பர்ல துணை குடியரசுத் தலைவரினுடைய ராஜினாமா பத்தி வந்திருக்கா, அந்த ராஜினாமாவை அப்ளை பண்ணணும். நீங்க படிச்சதெல்லாம் எந்தெந்த இடத்துல வந்திருக்குது அப்படின்றத அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸை எடுத்து பிராக்டிஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்னாக்கா ஓல்டு கொஸ்டின் பேப்பரை எடுத்து எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க, நம்ம ஆன்சர் கரெக்டா பண்ணியிருக்கோமா அப்படின்றத அசஸ் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் உங்களோட இந்தியன் பாலிட்டியில ஃபுல் மார்க்ஸ் வந்து 15 மார்க்ஸ் நீங்க என்ன பண்ண முடியும், ஈஸியா கெட் பண்ண முடியும். அடுத்ததாக இருக்கக்கூடிய டாபிக்கான இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதுக்கு ஆஸ் யூஷுவல் 8th புக்கு 10th புக்கு, இது 2 டாபிக்கை படிச்சீங்கனாலே போதும். இந்த 2 புத்தகத்தை படிச்சாலே போதும். இதை தாண்டி வெளியில கேட்கறதே கிடையாது. 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு அதிக அப்படியும் இல்லை அப்படின்னும் போது 11ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், 10ஆம் வகுப்புல இருக்கக்கூடியது, இதை படிச்சுட்டு முக்கியமா நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ், ஓல்டு பிஒய்க்யூஸ், இதை என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே INM-லயும் சரி, ஹிஸ்டரிலையும் சரி, இம்பார்ட்டன்டான கொஷின்ஸ்ன்ட்டு உங்களுக்கு மிஞ்சி போனா ஒரு 50 டாபிக்ஸ் கிடைக்கும். 50 கொஷின்ஸ் தான் கிடைக்கும். அந்த 50 கொஷின்ஸ் தான் என்ன ஆகும்னா ரிப்பீட்டட்ல இருக்கும். அந்த கொஷினை நீங்க ஈஸியா படிச்சிடலாம். அடுத்தது எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு முடிஞ்சிருச்சு. ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு, ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடுக்கு 10th ஜியாகிரபி புக்கு, 8th ஜியாகிரபி புக்கு, 9th ஜியாகிரபி புக்ஸ், இதுல இருக்கக்கூடிய இந்திய இயற்கை வளங்கள் மற்றும் தமிழ்நாடு இயற்கை வளங்கள், அதை பத்தின டாபிக்ஸை படிச்சாலே நீங்க என்ன பண்ணலாம்னா ஈஸியா கொஸ்டின் பேப்பரை அப்ரோச் பண்ணலாம். அடுத்ததா இருக்கக்கூடிய சயின்ஸ் டாபிக், அந்த சயின்ஸ் டாபிக் என்ன பண்ணலாம்னாக்கா நீங்க ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய அப்டேஷன்ஸ், நோபல் பரிசுகள் மற்றும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க சயின்ஸ் ரிலேட்டட் டெவலப்மெண்ட்ஸ், வைரஸஸ், விட்டமின்ஸ் அண்ட் தென் மினரல்ஸ், இது மாதிரியான டாபிக்ஸை வந்து நீங்க படிச்சாலே என்ன பண்ணலாம்னா சோசியல் சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா கொஷின் அப்ரோச் பண்ணிடலாம். ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஸ்கூல் புக்லேயே மூழ்கி கிடக்காம அவுட் ஆஃப் த ஸ்கூல் புக்குக்கு நம்மளுக்கு என்னென்ன தகவல்கள் இருக்குது அப்படின்றத நீங்க படிக்கணும். அவுட் ஆஃப் த ஸ்கூல் புக்கை தாண்டி வெப்சைட்ஸ் ஆகட்டும், மேகசின்ஸ் ஆகட்டும், தமிழரசு அப்படின்ட்டு ஒரு மேகசின் வருது, அந்த மேகசினையும் நீங்க என்ன பண்ணணும், படிக்கணும். ஸோ தமிழரசு அப்படின்ட்டு தமிழ்நாடு செய்தி தொடர்பு துறையால வெளியிடப்படக்கூடிய அந்த மேகசின், அதை நீங்க என்ன பண்ணணும், ரெஃபரன்ஸ்க்காக படிக்கணும். ஸோ எக்ஸஸா நம்ம வந்து எவ்வளவு சொல்லியிருக்கிறோம்னு பாருங்க. எக்ஸஸா இந்த இடத்துங்கள்ல இருந்து தாங்க கொஸ்டினே கேட்கறாங்க. நீங்க வந்து தேவையில்லாம நீங்க போய் அங்க கேட்டாங்க இங்க கேட்டாங்க எங்கேயும் கேட்கல, அவங்கள சுத்தி தான் கேட்கிறாங்க. பட் நம்ம தான் என்ன பண்றது இல்லைன்னா இந்த வெப்சைட்டை பாக்குறதே இல்லை. இந்த வெப்சைட்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? இந்த வெப்சைட்டு இந்த டாபிக்ஸை இப்படிதான் படிக்கணும்ட்டு எவ்வளவு பேருக்கு தெரியணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ யாருக்குமே தெரியறது இல்லை. எல்லாருமே என்ன பண்றோம், அப்படியே ஸ்கூல் புக்கை படிக்கிறோம், ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்றோம், டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு எனக்கு கொஷின் வந்துடணும்னு எதிர்பார்க்கிறோம்.
ஆனா அவங்க அந்த கான்செப்டுக்குள்ளேயே போகிறது இல்ல. அவங்களால என்ன வெளியிடுறாங்க, அந்த தமிழ்நாடு அரசு என்ன வெளியிடுறாங்க, அந்த பப்ளிக் பாலிசிஸ் என்ன சொல்லுது, அதைத்தான் வந்து என்ன பண்ணுது நம்ம கொஸ்டின் பேப்பரா கொண்டு வராங்க. தேங்க்யூ சோ மச்.